அப்புறம் பரிசுத்தாவினாலே இன்னொரு ஒரு blessing என்னது நம்மளுக்கு? ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಸಿಗುವಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದದ ಕಾರ್ಯವೇನು? என்னது? ಏನದು? boldness. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಂದು ಧೈರ್ಯ. தைரியம் ஆண்டு தரார். ದೇವರು ಒಂದು ಧೈರ್ಯವನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட வெறும் பவர் மாத்திரமல்ல, தைரியம், அன்பு, ஊழியம் எல்லாத்தையும் தேவன் தரார். ஃபுல் பேக்கேஜ் ஆண்டு தரார் நம்மளுக்கு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲಿ ನಾವು ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಧೈರ್ಯವನ್ನ, ಪ್ರೀತಿ, ಬಲ ಎಲ್ಲವನ್ನ ಆತನು ಕೊಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ஒரு இடத்துல 3000 பேர் ஆண்டவருடைய மெசேஜ், பேதுரு வந்து 3000 பேர் அவ மெசேஜ் கேட்டு ஆண்டு மனம் திரும்புறாங்க. ಅಲ್ಲಿ 3000 ಜನರು ಪೇತ್ರನ ಒಂದು ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳಿ ಅಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொரு இடத்துல 5000 பேர் மனம் திரும்புறாங்க. ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ 5000 ಜನರಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவு அருமையான ஆண்டவருடைய கிரியை நடக்குது பாருங்க. ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ನಾವು ಆಗ್ಲೇ ನೋಡಿದ್ದೇವೆ, நம்ம அந்த வசனத்தை ஆல்ரெடி படிச்சோம். ಆ ವಚನಗಳನ್ನು ಆಗ್ಲೇ ಓದಿಕೊಂಡಿದ್ದೀವಿ. 4வது அதிகாரம் 8வது வசனம், 4ನೇದು 8ನೇ ವಚನ. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. யார்கிட்ட பேசுறாரு? ஜனத்தின் அதிகாரிகள் கிட்ட, இஸ்ரவேலின் மூப்பர்கள் கிட்ட. ஓகேங்களா? கொஞ்சம் கவனமா கேளுங்க. ಅಲ್ಲಿ ಜನರ ಅಧಿಕಾರಿಗಳ ಜೊತೆ ಮತ್ತು ಹಿರಿಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆತನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன பேசுறாரு? ಏನ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு எப்படி பேசுறாரு? தைரியமாய் பேசுறாரு. ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 50 நாளைக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் 50 நாளைக்கு முன்னாடி போனா என்னாச்சு? என்னாச்சு இந்த இடத்துல? அதே இடத்துல 50 ದಿವಸಗಳ ಹಿಂದಿನ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ என்ன பண்ணாரு? ಏನ್ ಮಾಡಿದ್ರು? சாதாரண ஒரு வேலைக்காரி பொண்ணுகிட்ட நான் ஏசப்பானா யாருன்னு தெரியலன்னு சொன்னாரு பேதுரு. ಅಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸದವಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன வித்தியாசம் பேதுருக்கு? ಅಲ್ಲಿ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ ಪೇತ್ರನಿಗೆ? என்னங்க என்ன வித்தியாசம் பேதுரு வாழ்க்கையில? ಏನು ವ್ಯತ್ಯಾಸ ಪೇತ್ರನ ಜೀವಿತದಲ್ಲಿ? என்ன டிஃபரன்ஸ் 50 நாளைக்கு முன்னாடி இருந்த பேதுருக்கும் இன்னைக்கு இந்த பெரிய தலைவர்கள் மத்தியிலே நின்னு பேசுற பேதுருக்கும் என்ன வித்தியாசங்க? ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡತಕ್ಕಂಥ ಪೇತ್ರನಿಗೆ ಈಗ ಒಂದು ಜನನಾಯಕರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡತಕ್ಕಂಥ ಪೇತ್ರನಿಗೆ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட அதனாலே வர்ற ஒரு தைரியம், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟದರ ಮೂಲಕವಾಗಿ ಅದರಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಧೈರ್ಯದಿಂದಾಗಿ எல்லாரும் வாய் மேல கை வைக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ಮೇಲೆ ಬೆರಳನ್ನ ಇಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 13வது ವಚನத்தை பாருங்க. 13ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. அவனுடைய காரணம், தைரியத்துக்கு காரணம் என்ன? ಅವರ ಧೈರ್ಯಕ್ಕೆ ಕಾರಣವೇನಂದ್ರೆ, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் படிக்காதவங்க, பேதமை உள்ளவர்கள் என்றும் ட்ரைனிங்கே இல்லாதவனுங்க அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென். படிப்பு இல்ல, ட்ரைனிங் இல்ல, ஆனா யார் கூட இருந்தாங்க? யார் கூட இருந்தாங்க? ಏಸಪ್ಪ ಕೂಡ இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಓದಿಲ್ಲ ಮತ್ತು ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಸ್ತ್ರಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ನೋಡುದಾದ್ರೆ ಯೇಸುವಿನ ಜೊತೆಲಿ ಇದ್ದಂತವರು ಎಂಬುದಾಗಿ ಕಂಡುಹಿಡಿತಾ ಇದ್ದಾರೆ. வசனமா சொல்றாரு. அவர் மெசேஜ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல மெசேஜ் பாத்தீங்கன்னா, யாருது? பேதுருவோட மெசேஜ் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு வசனத்தை அப்படியே மனப்பாடமா சொல்றாருங்க. மெசேஜ் ப்ரிப்பேர் கூட பண்ணல, மனப்பாடமா பேதுரு சொல்றாரு. எப்படி அது? ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಒಂದು ಉಪದೇಶ ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ಒಂದು ವಚನಗಳನ್ನು ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡೋದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. படிக்காத ஒரு மீன் பிடிக்கிற பேதுரு, ಅಲ್ಲಿ ಓದದಿರ್ತಕ್ಕಂಥ ಮೀನು ಹಿಡಿಯುವಂತ ಒಬ್ಬ ಬೆಸ್ತ, பைந்தாங்கோலி பேதுரு, ಅಲ್ಲಿ ಬಾಯದಿಂದ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಪೇತ್ರ. பரிசுத்தாவியானவர் வரும்போது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬರುವಾಗ ஆண்டவர் அந்த வசனத்தை, பழைய ஏற்பாட்டு வசனத்தை அவர் படிக்கும் போது ஆண்டவர் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார். பரிசுத்தாவியானவர் அந்த வசனத்தை படிக்கும் போது அந்த ஞானத்தை வந்து அவனுக்கு கொடுக்கிறாரு பேதுருக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ವಚನಗಳನ್ನು ಓದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಜ್ಞಾನವನ್ನ ಪೇತ್ರನಿಗೆ ದೇವರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அற்புதம் செஞ்சவனே சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லையே வைக்கல அவரு. நான் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்தை அவர் கொடுத்திருந்தார். ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ಆ ಸಾಕ್ಷಿನ ಹೇಳಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ನಾನು ಏನೂ ಇಲ್ಲ ಎಂಬತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதுக்கு தாங்க அவ்வளவு வல்லமை இருந்துச்சு. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಷ್ಟು ಒಂದು ಬಲ ಅಲ್ಲಿ ಇತ್ತು. அப்புறம் அவர் வந்து பாருங்க, அவர் கூப்பிடுறாங்க. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಕರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்கள கூப்பிட்டு என்ன பண்றாங்க? ಅವ್ರನ್ನ ಕರೆದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? நீங்க வந்துட்டு இன்னும் இயேசுவை பத்தி பேசக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. ಇನ್ನು ಮೇಲೆ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನ ಎಚ್ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப அந்த இடத்துல வந்து சர்ச் எல்லாம் சேர்ந்து கூடி அப்புறம் வந்துறாரு. மிரட்டின உடனே அவர் பயப்பட மாட்டேங்கிறாரு. வந்துட்டு எல்லாரும் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. சர்ச் சேர்ந்து அப்படியே ஜெபிக்குது. ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವ್ರನ್ನ ಎಚ್ಚರಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಭೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಬಂದು ಅವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ தைரியத்தை எப்படி சொல்றாங்க? ಆ ಧೈರ್ಯದಿಂದ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? அந்த இடத்துல ஜெபிக்கும் போது என்ன ஆகுது? ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? அப்புறம் ஜெபம் வந்து எழுதப்பட்டிருக்குது. 23ல இருந்து 31வது வசனம் வரைக்கும் அந்த ஜெபம் எழுதப்பட்டிருக்குது. எப்படி ஜெபிச்சாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அது
நம்மளுக்கு டைம் ಇಲ್ಲ இப்ப பாக்குறதுக்கு. 23ರಿಂದ 31ರವರೆಗೂ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಓದೋದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ ಈಗ. 4வது அதிகாரம் ಅப்புறம் ನೀங்க படிங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಂತರದಲ್ಲಿ ಓದ್ರಿ. அந்த ஜெபம் பண்ணி முடிக்கறாங்க. அந்த ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே 31வது வசனம் என்ன நடக்குது பாருங்க. ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 31ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ನೋಡ್ರಿ. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருந்தால எங்க வந்து என்னத்த சொன்னாங்க அவங்க? ದೇವ ವಚನத்தை ಧೈರ್ಯವಾಗಿ சொன்னாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ವಚನವನ್ನು ಓದಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಧೈರ್ಯವಾಗಿ ತಿಳಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இப்போ இன்னொரு கேள்வி இருக்கலாம், பிரதர் அந்த டைம்ல எப்படி பிரதர் ಅದ್ಭುತ நிறைய நடந்துச்சுன்னு கேட்கலாம். ನೀವೊಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು ಕೇಳಬಹುದು, ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ಅದ್ಭುತಗಳು ಅಧಿಕವಾಗಿ ನಡೀತವೆ ಎಂಬುದಾಗಿ. ಆಂಡவர் சித்தம் என்ன வேணா செய்யலாங்க. ದೇವರ ಚಿತ್ತವಾದ್ರೆ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು. ಆಂಡவர் செத்தவங்க கூட எழுப்பலாம். ದೇವರ ಸತ್ತವರನ್ನು ಕೂಡ ಎಬ್ಬಿಸಬಹುದು. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும், அவ்வளவுதான். ಆ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಷ್ಟೇನೆ. நம்ம போய் ஆண்டவர் முந்திக்கிட்டு ஏதோ நம்ம முந்திரி கொட்ட மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அவர் நடத்துதலுக்கு நம்ம ஃபாலோ பண்ணா போதுங்க. ಅವರನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಕೊಂಡು ಏನು ಮಾಡುವಂತದಲ್ಲ, ಅವರ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. இந்த ஜெபத்துல ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் இருக்கு பாருங்க, அத நான் சொல்றேன். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಿದೆ. சொல்லணும்னு எனக்கு டைம் ಇಲ್ಲ, ಬಟ್ ಅದನ್ನ சொல்றேன். ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಮಯ ಇಲ್ಲ, ಆದ್ರೂ ಕೂಡ ಹೇಳ್ತೀನಿ. 29வது வசனம் பாருங்க. 29ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. அவங்க சொல்றாங்க, படிங்க 29 படிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை அவங்க பயப்படுத்துறாங்க ஆண்டவரே. தேவரீர் கவனித்து கவனிங்க ஆண்டவரே, அவங்க பயப்படுத்துறது நீங்க கவனிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரலும் என்றார். ரெண்டு ஜெப குறிப்பு இங்க சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ಎರಡು ಪ್ರಾರ್ಥನಾ ಭಿನ್ನಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நாங்க எங்களை மிரட்டுறாங்க ஆண்டவரே, ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಬೆದರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்களை ஏசப்ப பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆண்டவரே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಬೆದರಿಕೆ ಆಗ್ತಿದೆ. நாங்க ஒரு காரியம் செய்ய போறோம் ஆண்டவரೇ. ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಧೈರ್ಯವಾಗಿ போய் உம்முடைய வார்த்தையை நாங்க பிரசங்கம் பண்ண போறோம் ஆண்டவரே. ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಾವು ಪ್ರಸಂಗಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. அது எங்களுடைய வேலை, ಅದು ನಮ್ಮ ಕೆಲಸ. எங்க கையின் வேலை வந்து உம்முடைய வசனத்தை சொல்றது தான் எங்களுடைய வேலை. ನಮ್ಮ ಕೆಲಸ ನಿಮ್ಮ ವಚನಗಳನ್ನ ಹೇಳುವಂತದ್ದೇ ನಮ್ಮ ಒಂದು ಕೈ ಪ್ರಯಾಸಗಳು. உங்களுடைய வேலை என்ன ஆண்டவரே? ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವೇನು? ஆண்டவரே கமெண்ட் கொடுக்கல. ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க? ನೀವೇನ್ ಮಾಡ್ರಿ? ஆண்டவரே உம்முடைய கைகள்னாலே அற்புத அடையாளங்களை நீங்க செய்யுங்க. ನಿಮ್ಮ ಕೈಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅದ್ಭುತ ಆಶ್ಚರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಡ್ರಿ. இன்னைக்கு அதான் ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. ಇವತ್ತು ಅದನ್ನೇ ದೇವರು ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்ம உண்மையாய் ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லும்போது கர்த்தர் ಅದ್ಭುತங்களை ಅಡೆಯಾಳங்களை செய்றார். ನಾವು ನಿಜವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿದ್ದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಅತಿಶಯಗಳನ್ನ ದೇವರು ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து எப்படி அற்புதம் செய்யணும் அப்படின்ற ட்ரைனிಂಗ್ ಕ್ಲಾಸ್ எல்லாம் வைக்கறாங்க. ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ತರಬೇತಿಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. எப்படி அந்நிய பாஷையில பேசணும், எப்படி அபிஷேகம் பண்ணணும் ட்ரைனிಂಗ್ எல்லாம் வைக்கறாங்க. ಬೈಬಲ್ல எந்த இடத்துலயும் அப்படி போடவே இல்லங்க. ನೋಡ್ತೇವೆ, ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುವಂತದ್ದು ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ತರಬೇತಿಗಳನ್ನು ನೀಡುವುದಕ್ಕೆ ಇರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದಯவு செய்து அதே மாதிரி கிளாஸ்களுக்கு போய் உட்கார்ந்துராதீங்க. நீங்க ದಯವಿಟ್ಟು ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ತರಗತಿಗಳಿಗೆ ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ. அந்த மாதிரி பைபிள் சார்ந்த காரியங்களே அல்ல அது. ಅದು ವಚನ ಆಧಾರಿತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳೇ ಅಲ್ಲ ಅದು. அப்புறம் நீங்க பாப்பீங்க, நீங்க போய் உங்க டைம் வேஸ்ட் ஆகும். ஒரு 2 வருஷம் கழிச்சு யோசித்து பாப்பீங்க, அது போனதே டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும். 2 ವರ್ಷಗಳ ನಂತರದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಅದಕ್ಕೆ ಹೋಗತಕ್ಕಂತ ಸಮಯ ವ್ಯರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೀರಿ. ஒரே ஒரு காரியம் செய்யுங்க. ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ. ಜಪத்துல அவங்க ಜಪಿக்கிறது போல ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ರೀತಿ பரிசுத்தாவினால என்ன நிரப்புங்க. ದೇವರೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡ್ರಿ. உம்முடைய தைரியத்தை எனக்கு கொடுங்க. ನಿಮ್ಮ ಧೈರ್ಯವನ್ನು ನನಗೆ ಕೊಡ್ರಿ. உம்முடைய அன்பினாலே என்னை முடிசூட்டுங்க. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. உங்க கையில இருந்து நீங்க அற்புதம் செஞ்சுக்கங்க. ನಿಮ್ಮ ಕೈಯಿಂದ ನೀವು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. என் கையால முடியாது. ನನ್ನ ಕೈಯಿಂದ ಅಲ್ಲ. எனக்கு யாருக்கு பண்ணணும் என்ன பிடி பண்ணணும் ஒண்ணும் தெரியாது. ನನಗೆ ಯಾರಿಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன்னா நீங்க வானத்தை பூமியை சிருஷ்டி பண்ணவர், நீங்க அற்புதத்தை செய்யுங்க. ನೀನು ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ನೀನು ಅದ್ಭುತಗಳನ್ನ நாங்க எங்க வேலையை செய்யும்போது நீங்க வந்து கண்டிப்பாக நீங்க உங்க பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. ನಾವು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮೊಂದು ಅದ್ಭುತ ಅತಿಶಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ. இதுதான் ஆண்டவர் செய்றாருங்க. ಇದೇ ದೇವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ.